பண்டைய காலங்களில் இந்தியாவில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஞான குரு வசித்து வந்தார். அங்கு அவர் பெற்ற அனைத்து அறிவையும் இளம் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரது ஆசிரமத்தில் 4 இளம் சீடர்கள் தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களில் 3 பேர் மிக விரைவாக திறன்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் 4வது சீடர் கற்றுக்கொள்வதில் சற்று மெதுவாக இருந்தான். ஆனால் அவருக்கு பொது அறிவு இருந்தது. எல்லாவற்றையும் கவனமாகச் செய்தான். சில வருடங்களுக்கு பிறகு குரு அவர்களுக்கு சில இறுதி பாடங்களையும் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க உதவும் ஒரு வேத மந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தார். மேலும் அதை மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். 4 சீடர்களும் இறுதியாக தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப தயாராக இருந்தனர். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு பெரிய காட்டை கண்டார்கள். காடு மிகவும் அடர்த்தியாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அவர்கள் செல்லும் வழியில் ஒரு சீடர் தரையில் சிதறி கிடந்த சில எலும்பு துண்டுகளை கண்டான். வேத மந்திரத்தின் நமது திறமையை சோதிப்பது ஒரு பெரிய வாய்ப்பு என்று அவர் கூறினான். இந்த விலங்கை உயிருடன் கொண்டு வர முயற்சிப்போம். மற்ற நண்பர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். ஒரு சீடன் எலும்புகளை சேகரிக்கத் தொடங்கி அவற்றை வரிசைப்படுத்தி அவற்றை கட்டும்படி மந்திரத்தை சொன்னான். 2வது சீடன் எலும்பு கூட்டை சதை மற்றும் தோலால் மூடும்படி மந்திரத்தை சொன்னான். அந்த எலும்புகள் ஒரு பெரிய சிங்கத்தின் எலும்புகள் என்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 3வது சீடர் தனது நண்பர்களிடம் இறந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுக்கும் வேத மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் வேலை செய்கிறதா என்று சோதிக்கப் போவதாக கூறினான். 4வது மந்தமான சீடன் திடீரென்று அவரை தடுத்து இது மிகவும் ஆபத்தானது என்று கூறினான். சிங்கம் உயிருடன் வந்தால் அது நம் அனைவரையும் தின்றுவிடும். ஆனால் மற்றவர்கள் அவன் சொல்வதை கேட்கவில்லை. அவனை கேலி செய்தார்கள். அதனால் அவன் அவர்களை காத்திருக்கச் சொன்னான். அவன் வேகமாக ஒரு உயரமான மரத்தில் ஏறி கிளைகளில் ஒளிந்து கொண்டான். சிங்கம் உயிர் பெற்று 3 சிறுவர்களை பார்த்து கர்ஜித்தது. 4வது சிறுவன் பயந்து மரத்தில் ஏறி கிளையில் அமர்ந்தான். மற்ற 3 சிறுவர்களும் பயந்தனர். சிங்கம் 3 சிறுவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றது. சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு 4வது மந்தமான சீடன் மரத்திலிருந்து இறங்கி கனத்த இதயத்துடன் தன் கிராமத்தை நோக்கி நடந்தான். புத்தக அறிவை விட பொது அறிவு மதிப்புமிக்கது. அவன் நண்பர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை.